வணக்கம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த பலருக்கும் தெரியாத 5 அதிசய சிவன் கோவில்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். கடலங்குடி, கூந்தலூர், தேதியூர், திருச்சிறுகுடி மற்றும் சுரைக்காயூர் ஆகிய இந்த புனித தலங்களில் மறைந்து கிடக்கும் ஈசனின் வரலாறுகள், சிறப்புகள் மற்றும் அரிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோவில்களில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை இறுதி வரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது கடலங்குடி கைலாசநாதர் கோவில். எரவாஞ்சேரி மருத்துவக்குடி கிராமத்துக்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் கடலங்குடி கிராமம் அமைந்துள்ளது. கீழ் கடலங்குடி என்று அழைக்கப்படும் பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோயில் தெருவில்தான் கைலாசநாதர் திருக்கோயில் இருக்கிறது. சுவாமி கருவறை மட்டும்தான் தற்போது காணப்படுகிறது. சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் கருவறையில் சிவலிங்கம் தெரியும். அவரது திருநாமம் இங்கு கைலாசநாதர் என்று அழைக்கப்படும். ஆனால் கைலாசநாதரை நெருங்க முடியாமல் அர்த்த மண்டபத்தில் 10 அடி உயரத்திற்கு பாம்பு புற்று ஒன்று எழும்பியிருக்கிறது. அவற்றில் எத்தனை பாம்புகள் இருக்குமோ என்று நினைக்கும் போதே உடல் நடுங்குகிறது. ஒருவரையும் என்னை நெருங்க விடாதே என்று சிவபெருமான் தம் உடம்பை அலங்கரிக்கும் நாகங்களுக்கு உத்தரவிட்டிருப்பது போல் கற்பனை செய்ய தூண்டியது அக்காட்சி. புற்றுக்கு நடுவே நந்திகேஸ்வரர் சிவபெருமானையே பார்த்து கொண்டு கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். இத்தகைய தரிசனம் அபூர்வத்திலும் அபூர்வம். எந்த கோயிலிலும் காண கிடைக்காத மெய்சிலிர்க்கும் ஓர் அனுபவம். மனித பூஜை நின்று போயிருந்தாலும் தேவ பூஜை நடைபெற்று கொண்டிருப்பது போன்ற ஓர் அதிசயம் இத்தலத்தில் காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது கூந்தலூர் ஸ்ரீ ஜம்புகாரணேஸ்வரர் கோயில். இக்கோயில் கும்பகோணம் பூந்தோட்டம் பஸ் பாதையில் நாச்சியார் கோயிலுக்கு கிழக்கே 10வது கிலோமீட்டரில் உள்ள கூந்தலூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ ஜம்புகாரணேஸ்வரர் என்றும் இறைவியின் பெயர் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜம்பு என்றால் நரி. நரிகள் நிறைந்த காடு ஜம்புகாரண்யம். நரிகளால் பூஜிக்கப்பட்டவர் ஸ்ரீ ஜம்புகாரண்யேஸ்வரர். நரிகள் நிறைந்த காட்டில் தோன்றியதால் இந்த இறைவனுக்கு ஜம்புகாரண்யேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். ஆலயத்தின் தென்புறம் சீதா குளமும் வடபுறம் குமரகுளமும் தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. இங்குள்ள குளத்தில் சீதை நீராடிய போது 7 முடிகள் உதிர்ந்ததால் கூந்தல் உதிர்ந்த ஊர் என்று பெயர் தோன்றி பின்னர் கூந்தலூராக மருவியதாக கூறுவர். ஆலயத்தினுள் நுழைந்ததும் வலப்புறம் ஒரு முருகன் சந்நிதி இருக்கிறது. அவருக்கு குமரகுருபரன் என்று பெயர். அவரை குறித்து அருணகிரியார் திருப்புகழ் பாடியிருக்கிறார். குருபரன் எனவரு கூந்தலூருரை பெருமானே என்று அன்புடன் விழிக்கிறார். முருகன் சந்நிதி அருணகிரியாரின் திருப்புகழை பெற்றுள்ளதால் இந்த சிவாலயம் முருகன் தலமாக கொண்டாடப்படுகிறது. அதனாலேயே முருகன் கோவில் என்ற பெயரையும் பெற்றுள்ளது. இங்கு குமரகுருபரன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியுள்ளார். இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் உயரமான சிவலிங்கம். பானம் மட்டும் 3 அடி உயரம் இருக்கும். கருவறையின் நுழைவாயிலில் துவார விநாயகரும் துவார பாலசுப்பிரமணியரும் இருக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது தேதியூர் ஸ்ரீ பிரத்யக்ஷ பரமேஸ்வரர் திருக்கோவில். இத்திருத்தலம் கும்பகோணத்திற்கு கிழக்கிலும் சமயக்குறவர்கள் போற்றி பாராட்டும் ஸ்ரீ வாஞ்சியத்துக்கு வடக்கேயும் திருநல்லம் என்று தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கோனேரி ராஜபுரத்துக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. ரதரோதனபுரம் என்பது தேதியூரின் புராண பெயர் ஆகும். தேர் புதைந்த ஊர் ஆதலால் தேர்தகையூர் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் பின்னர் அது தேதியூர் என்று மருவியதாகவும் கூறப்படுகிறது. இச்சிற்றூரில் 3 சிவன் கோயில்களும் 2 பெருமாள் கோயில்களும் இருக்கின்றன. இவற்றில் பெரிய கோயில் ஸ்ரீ பிரத்யட்ச பரமேஸ்வரரும் ஸ்ரீ சுந்தர கனகாம்பிகையும் உரையும் இந்த ஆலயமாகும். இது ஊருக்கு தென்கிழக்கில் உள்ளது. நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது திருச்சிறுகுடி மங்களநாதர் திருக்கோயில். இத்தலம் காவிரி நதியின் தென்கரையில் இருக்கும் தேவார பாடல் பெற்ற 60வது திருத்தலம் ஆகும். இத்தலம் நன்னிலம் வட்டத்தில் பேரளம் ரயில் நிலையத்திற்கு மேற்கே திருமியஞ்சூருக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதற்கு கிழக்கில் திருப்பாம்புரமும் தெற்கே திருவிழிமழையும்
மேற்கில் திருவன்னியூரும் வடக்கில் தேரெழுந்தூரும் உள்ளன. சிறுகுடி என்றால் சிற்றூர் என்றே பொருள். ஆனால் இது ஊரல்ல, சின்னஞ்சிறு கிராமம். ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமேஸ்வரனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினார்களாம். அதில் பார்வதி வெற்றி பெற்றதும் வெட்கமடைந்த பரமேஸ்வரன் எங்கோ மறைந்து விட்டாராம். மனக்கலக்கம் அடைந்த பார்வதி சிறுகுடி திருத்தலத்துக்கு வந்து மங்கள தீர்த்தத்தை உண்டாக்கி தன் கையால் ஈரமணலை எடுத்து அதை சிவலிங்கமாக பிடித்து வைத்து வழிபட்டதாகவும் சுவாமி பிரத்யட்சமாகி அவளை மீண்டும் ஏற்றுக்கொண்டதாகவும் தலபுராணம் கூறுகிறது. கைப்பிடி அளவு மணலை எடுத்து பிடித்து வைத்து வழிபட்டதால் இந்த தலம் சிறுபிடி என்று முதலில் அழைக்கப்பட்டதாகவும் பின்னர் மருவி சிறுகுடி ஆனதாகவும் கூறப்படுகிறது. சிறுகுடியில் எல்லாமே மங்களகரமாகத்தான் இருக்கிறது. இங்குள்ள தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம். இத்தீர்த்தத்தை உண்டாக்கிய அம்பிகையின் பெயர் மங்களாம்பிகா. அம்பிகைக்கு மங்களம் தந்ததாலும் தன்னை வழிபடுவோருக்கு சர்வ மங்களங்களையும் தருவதாலும் இறைவன் இங்கு மங்களநாதர் என வழங்கப்படுகிறார். இங்குள்ள கன்னிமூலை விநாயகர் மங்கள விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ஐந்தாவதாக நாம் காண இருப்பது சுரைக்காயூர் ஸ்ரீ விக்ரம சோழேசர் திருக்கோயில். இத்தலம் திருச்சிறுகுடிக்கு கிழக்கே 1.5 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது தாமரை கண்ணை பறித்து அர்ச்சனை செய்து திருவேழிமிழை பெருமானிடமிருந்து சக்கராயுதம் பெற்றார். அதை கொண்டு ஜலந்தாசுரனை ஜெயித்து இந்த கஷேத்திரத்தின் ஈஸ்வரனை வழிபட்ட காரணத்தால் இது விஜய சுதர்சனபுரம் என்ற பெயர் பெற்றது. சோழர்களின் திருப்பணிகள் 500 இதுவும் ஒன்றானதால் சுவாமிக்கு விக்ரம சோழேஸ்வர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஸ்ரீ விக்ரம சோழேஸ்வரர் ஒரு சமயம் தமிழ் மூதாட்டி ஔவையாரிடம் ஒரு சுரைக்காயை அளித்து, இதில் பாதியை விதைக்காக வைத்துக்கொள், மீதி பாதியை நாளை திருவிழிமிழையில் நடைபெறவிருக்கும் அபிஷேகத்தின் போது கரியாக சமைக்க அங்கு கொண்டு வா என்று அருட்கட்டளை இட்டாராம். அதனால் இந்த ஊருக்கு திருசுரக்கை என்றும் சுரைக்காயூர் என்றும் பெயர்கள் தோன்றின. இங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு, விநாயகர், அகஸ்தியர், அப்பரடிகள் முதலியோர் தீர்த்தங்கள் ஏற்படுத்தி பரமனை வழிபட்டிருக்கிறார்கள். இங்கு உரையும் அம்பிகையின் திருநாமம் குந்தலாம்பிகை. ஐயனின் திருநாமம் ஸ்ரீ விக்ரம சோழேசர். இந்த 5 சிவன் கோயில்களின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற அரிய கோவில் வரலாறுகள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு அதிசயமான தலத்துடன் சந்திப்போம். ஓம் நம சிவாய.